ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். என்ன பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சால் பிரியாணி. அதுக்கு நான் வயலட் கலர் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காவை நடுவில் கீறிக்கோங்க. கீறி அதை ஆயிலில் ஒரு 80% அளவுக்கு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க, ஆயில் இல்லாமல். அதுக்கப்புறம் ஆயிலும் நெய்யும் விட்டுருக்கேன். அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டு தாளித்து நான் 3 ஆனியன் எடுத்துருக்கேன். 3 ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அண்ட் 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதக்கலாம், தொக்கு பதத்துக்கு வரணும். நல்லா பாருங்கள், தொக்கு பதத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அண்ட் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஆச்சி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இது வீட்டு அரிசின்றதுனால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ரைஸ் நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் அதில் போட்டு நம்ம அந்த கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப கலரணும் அப்படின்னா கத்திரிக்காய் கூழாக போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி நான் விசில் போட போகிறேன். ஒரு விசில், என்னோடய குக்கரில் ஒரு விசில் விட்டாவே எனக்கு நல்லா உதிரியாக வந்துடும் ரைஸு. நான் ஒரு விசில் விட்டு திறந்து பார்க்குறேன். பாருங்கள், கத்திரிக்காய் அப்படியே இருக்குது. பாருங்கள், இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதோட கத்திரிக்காயோட ஃப்ளேவரும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.